சிங்கள யுவதியை காதலித்த தமிழ் இளைஞனின் தந்தை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் தொடர்பாக செய்திகள் பதிவாகி இருக்கின்றது. முல்லைத்தீவில் நாயொன்றை தூக்கிலிட்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகிற நிலையில் நாயை தூக்கிலிட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மகிந்தவின் மகனான யோசித்த ராஜபக்ச அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் தனக்குத்தானே தீமூட்டி பெண் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்திற்கு அனுரகுமார் திசநாயக் அவர்கள் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தமிழ் இளைஞன் ஒருவர் சிங்கள யுவதியை காதலித்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் இளைஞனின் தந்தையை சிங்கள யுவதியின் தாத்தா அடித்து கொலை செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ரத்தினபுரி குணுவலை எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குணுவலை பகுதியில் இருக்கின்ற கிராம சேவகர் அங்கு வாழுகின்ற தமிழ் மற்றும் சிங்கள மக்களை இணைத்து வீதியை சுத்தம் செய்கின்ற ஒரு சிரமதானம் ஒன்றினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அந்த சிரமதானத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் சிங்கள யுவதியின் தாத்தாவும் தமிழ் இளைஞனின் தந்தையும் அந்த சிரமதானத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் இளைஞனின் தந்தைக்கும் சிங்கள யுவதியின் தாத்தாவுக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் இளைஞன் மற்றும் சிங்கள யுவதியின் காதல் தொடர்பாகவே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த சிங்கள யுவதியின் தாத்தா தான் சிரமதானத்திற்கு கொண்டு வந்த மண்வெட்டியால் அந்த இளைஞனின் தந்தைக்கு ஓங்கி அடித்திருக்கின்றார். அப்போது அந்த இளைஞனின் தந்தை சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரின் காதலுக்கும் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையிலே சிங்கள யுவதியின் தாத்தாவுக்கு இந்த திருமணத்தில் ஆரம்பத்திலிருந்தே விருப்பமில்லை என்று கூறப்படுகின்றது. அது தவிர திருமணத்துக்கு முன்பாகவே சிங்கள யுவதியும் அந்த தமிழ் இளைஞனின் வீட்டில் தங்கியிருந்தமை தொடர்பாக அந்த யுவதியின் தாத்தா அதிருப்தி அடைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த எதிரொலியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான ஜோசப் ராஜேந்திரகுமார் எனப்படுகின்ற நபரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இணையதளத்திலும் அது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டு வந்தது. அதாவது நாய் ஒன்றினை ஒரு பெண் தூக்கிட்டு கொலை செய்தார் என்கின்ற தகவலே அந்த தகவலாக அனைவராலும் பகிரப்பட்ட ஒரு தகவலாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் அந்த நாயை தூக்கிட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 48 வயதான குறித்த பெண்ணை மாங்குளம் போலீசார் இவ்வாறு நிதிதவறை சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தை பலரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது பக்கத்து வீட்டு நாய் தன் வீட்டு ஆட்டை கடித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த சபையில் இந்த விவகாரம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆட்டின் உரிமையாளர் ஆட்டின் பெறுமதிக்கு பணம் கேட்டிருக்கின்றார். அப்போது நாயின் உரிமையாளர் தன்னிடம் பணமில்லை என்று கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஆட்டின் உரிமையாளர் நாயை கேட்டிருக்கின்றார். நாயின் உரிமையாளர் கொடுக்க சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இணக்க சபையிலே அந்த நாய் ஆட்டின் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அதை வாங்கி சென்ற, அதாவது அந்த நாயை அழைத்து சென்ற ஆட்டின் உரிமையாளர் கைத்தை கட்டி தூக்கிட்டு அந்த நாயை கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை அந்த ஆட்டின் உரிமையாளர், அதாவது நாயை அழைத்து சென்ற உரிமையாளர் மறுத்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விரிவான தகவலை நான் ஏற்கனவே ஜேகே ரிப்போர்ட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கின்றேன். அது தொடர்பாக நீங்கள் சென்று பார்க்கலாம். மற்றொரு செய்தியாக மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித்த ராஜபக்ச அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி ரத்மலான எனப்படுகின்ற பகுதியில் 3.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் காணியை முறையற்ற விதத்தில் வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே பெரியத்த எனப்படுகின்ற பகுதியிலே அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்ச்சியாக அவர் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு 4 மணி நேரம் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுக்கட நீதவான் நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு, அதாவது எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடந்த 25ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 27ஆம் தேதி
அவரை மீளவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் போலீசார். இந்த நிலையில் தான் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். குறித்த குற்றச்சாட்டு, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக போதுமான ஆதாரங்களை அல்லது திருப்திகரமான ஆதாரங்களை அரச தரப்பு முன்வைக்க தவறியமையினால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி பிரிவில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர் முன்னிலையாக வேண்டும் என்றும், ஐதவிர அவருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவை சேர்ந்த சட்டத்தரணி மனோஜ் கமகே அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அனுர அரசு அதனை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவ்வாறு மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தை இலக்கு வைத்து திட்டமிட்டு அனுர அரசு செயற்படுகின்றதா என்கின்ற கேள்வியையும் அல்லது அது தொடர்பான விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மற்றொரு செய்தியாக, ஜாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய பெண்ணே இவ்வாறான ஒரு விபரீத முடிவை கடந்த 25ஆம் தேதி எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த பெண்ணின் பிள்ளைகள் வேலைக்கு செல்வதால் அந்த பெண் பெரும்பாலும் தனிமையிலே இருந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தனிமையில் விரக்தி அடைந்த அந்த பெண், அதாவது சம்பவ தினமான அன்றைய தினம் வீட்டுக்கு அருகே இருக்கின்ற வாழை தோட்டத்துக்கு சென்று மண்ணெண்ணெயை தன் உடல் மீது ஊற்றி பற்ற வைத்து அவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஒரு பெண் இவ்வாறு தனிமையின் விரக்தியால் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜாழ்ப்பாணம் செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். எதிர்வருகின்ற 31ஆம் தேதி அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் இவ்வாறு யாழ்ப்பாணத்திற்கு வருகின்றார் என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அது தொடர்ச்சியாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து பேசுவதாக கூறப்படுகின்றது. அனுரவின் இந்த விஜயம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இன்று வரை, அதாவது பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் பதவி வகித்தாலும் இன்று தமிழர்களின் ஆதரவுடன் தமிழர்கள் வாக்களித்த ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளவான வடக்கு மக்கள், பெரும்பாலான வடக்கு மக்கள் அனுரவுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் அனுரவுக்கு ஒரு பலமான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு தமிழ் மக்களும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். எனவே பல ஜனாதிபதியிலிருந்து தீர்க்கப்படாமல், இன்று வரையும் தீர்க்கப்படாமல் பல பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. உதாரணமாக, இன்று பல காணிகள் இராணுவத்தினரின் அல்லது படையினரின் வசம் இருக்கின்றது. அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அது தனியார் காணிகள். அது தனியார் காணிகள் உரியவர்களிடம் விடுவிக்கப்படவில்லை. விடுவிக்கப்பட்ட காணிகளில் சில காணிகளும் உரிமையாளர்களிடம் சென்றடையவில்லை. இராணுவத்தின் பிரசன்னம் என்பது அங்கு அதிகமாக இருக்கின்றது. அதோட சுற்றுலா தலங்களை அல்லது கடற்கரைகளை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது. இதனால் சுற்றுலாத்துறை பாதிப்புக்குள்ளாகின்றது. இவ்வாறு பல பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதனை தாண்டி ஏனைய இடங்களிலும் இருக்கின்றது. பல ஆலயங்கள் இன்னுமே விடுவிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. எனவே இப்படியான சூழ்நிலை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று காலாகாலமாக மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அனுர ஆட்சியில் இது தீர்க்கப்படுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே தீர்ப்பதற்கு நடவடிக்கையை அனுர முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன்.